அண்ணனோட குக்கிங் தான். அண்ணன் தான் ஃபுல் நான்வெஜ் ஸ்பெஷலிஸ்டாமா. அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் பார்த்துருவோம் எப்படின்னு. ஆரம்பிக்கலாங்களா? சொல்லுங்கள், என்ன சமைக்கிறோம் இப்போது? தண்ணி குழம்பு. தண்ணி குழம்பு, கொங்கு ஸ்பெஷல் தண்ணி குழம்பு. இப்போ அரைச்சது வந்து தண்ணி குழம்போட பேஸ்ட்னு வச்சுக்குவேன். ஸோ இது வந்து மசாலா வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே அரைச்சி தான் போடுவோம் ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து குழம்புக்கு. ஆமாம், தண்ணி குழம்பு கூட இதில் வந்து வரமல்லி, அப்புறம் வந்து சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து கடலப்பருப்பு, பச்சரிசி எல்லாமே வறுத்து அரைச்சி இதில் போடுறது. நீங்கள் பண்ணி வச்சுருந்துருக்கீங்க ஏற்கனவே. இந்த பவுடருக்கு தான் அரைச்சிருக்கு பவுடர், எல்லாமே அரைச்சி நம்ம இது பண்ணுவாங்க. எதுவுமே வந்து கடையில் வாங்கின பொருள் ரெடிமேட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணால் கெட்டு போயிடும். இன்னைக்கு வந்து அண்ணனோட சமையல் தான். இது வந்து டேரெக்டாக வந்து அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் மறுபடியும் ஊற்றி சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கல் உப்பு போடணும். இதுக்கு வந்து நார்மல் உப்பு போட்டால் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வருது, கல் உப்பு தான் அந்த டேஸ்ட் வருது. அதுக்கப்புறம் இது போட்டு ஒரு 1/2 hour சிம்முக்குமே மீடியம் நடுவில் வச்சு குக் பண்ணணும். ஸ்லோ ப்ராசஸ் தான். ஓகே ஓகே. இது வந்து பச்சை புளி ரசம். ஸோ இது வந்து சின்ன வெங்காயம் இடித்து, அப்புறம் பூண்டு, சீரகம், குருமிளகு, அது மூணுமே எல்லாமே தனித்தனியாக அடிச்சுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை தனியாக அடிச்சுக்கிறேன். பச்சை மிளகு வந்து வெட்டி இடித்து வச்சுருக்கிறேன். இது அப்படியே வந்து இந்த புளி தண்ணி காய்ச்சி வச்சுருக்குதா, இந்த புளியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இது டேரெக்டாக உள்ளே போட்டு கல் உப்பு போட்டு பிணைஞ்சு, அதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை. இது வந்து நோ பாயில் மெத்தட் மாதிரி. நோ ஃபயர் மாதிரி, நோ ஆயில், எதுவுமே இல்லை. இது எதுக்குன்னா ஜீரணத்துக்கு. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம்னா, நான்வெஜ் சாப்பிட்டு இதுக்கு சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி ஜாஸ்தி. இது கூட வந்து சின்னமணி செய்கிறோம்ல, சின்னமணி சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த புளிப்புக்குமே அந்த காரத்துக்குமே இப்படி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறோம்? தண்ணி குழம்பு. தண்ணி குழம்பு ஸ்டைல். செஞ்சு முடிச்சிடலாங்கிறீங்களா? நீங்கள் என் கூட தான் இன்னைக்கு இருந்தாகணும், வேறு வழி இல்லை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வந்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்கு எல்லாருமே இவனுக்கு ரிக்வெஸ்ட். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்க. ஆமாம், உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த சிந்தாமணி சிக்கனுக்கும் தான் அக்கா கேட்டுட்டு இருக்கீங்களா வெங்காயம்? இதுக்கு வந்து உனக்கு பியூர் சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க இருக்கு. ஆனால் சின்ன வெங்காயத்தில் வந்து உனக்கு அது ஸ்வீட்னஸும் இருக்கும், அந்த காரம் உனக்கு இருக்குது. ஆனால் பெரிய வெங்காயத்தில் வந்து உனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வராது. இப்போ ஸ்வீட்னஸ் பெரிய வெங்காயத்தில் வரோம்னா பெரிய என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கரை தண்ணி இருக்குல்ல, அதில் வந்து வெங்காயத்தை போடுவாங்க. இப்போ கடையில் சாப்பிடும்போது ஸ்வீட்னஸ் இருக்காது கரெக்டாக. அரைச்சி வச்சதோட சிக்கனை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, மூடி வச்சுருவாங்க. கடைசியாக நம்ம உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இறக்கலாம். ஓகே.
பச்சை புளிக்கு புளி தண்ணி, பியூர் புளி தண்ணி. பச்சை புளி ரசமாண்ணே? ஆமாம். பச்சை புளினா ரசம் வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணுவீங்க. ஆமாம் போட்டு. ஆமாம். இது வந்து பாயில் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னென்னா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்குது. டேரெக்டாக உள்ளே ஊற்றி இதான். ஆமாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் வச்சுருக்கு. இப்போ இது வந்து இப்போ ஈரோடு சைடு, திருப்பூர் சைடு, கோயம்புத்தூர் சைடு எல்லா பக்கமே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பண்ணுவாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஆனால் வீடியோவில் பார்க்க முடியாது கைஸ். எஸ். சிந்தாமணி சிக்கன். சிந்தாமணி சிக்கன். ஆக்சுவலாக இந்த அடுப்புலாம் பார்க்கும்போது கிராமத்தில் செய்கிற மாதிரி இட்லி குண்டா வைக்கிறது. ஆமாம். டேஸ்ட் கூட பாரு. கைஸ், PS5ல வந்து GTA 5 ஆட போகிறோம். என்ன இது? ரெடி ஆயிட்டு சிந்தாமணி சிக்கன். இது ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். இதெல்லாம் வந்து இந்த அந்த ஆர்டிஸ்ட். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். வாங்க வாங்க, இவரும் வந்திருக்காரு. சமையல்லாம் முடிஞ்சுப்பா. கெஸ்டோடா? ஆமாம். இரும்பு வச்சுருங்க. வைங்க வைங்கக்கா, எங்கன்னா வைங்க. ரைஸ், வீட்டு சாப்பாடு சமைச்சது ப்ரோ. எப்படி இருக்கு அஷிக்? ஆமாம், அக்கா தான் ஃபுல் ஹெல்ப்பிங் எல்லாமே. என்ன ஹெல்ப்னா கமெண்ட் வரதுதான் ஹெல்ப். எப்படிக்கா இருக்கு நீங்க சொல்லுங்க. சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டனால we are waiting for dessert. சொல்லுங்கள், டெசர்ட் எங்கே? டெசர்ட் வந்து இப்போ B11 போட்டிருக்கோம். தலைவன் பக்கத்தில் தான் இருக்கேன்றான், இன்னும் வர காணோம். அதே ஒரு அரை மணி நேரமாக ஒரே இடத்துல தான் நிற்கிறான். GPS ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வருவான் கூட இந்த மாதிரி ஃபுட் பிளாகர், இந்த இன்ஃப்ளூயன்சர் கூட இருந்தாலே இது ஒரு பிரச்சனை. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நம்மள ஒரு போட்டுவிட்டு அத நம்ம நார்மல் லைஃப்ல போய் இருக்க முடியும். ப்ரோ நார்மல் பீப்பிள் இல்ல ப்ரோ. ஓ பேக்ரவுண்ட் மியூசிக் அதுக்கு ஏற்ற மாதிரி ஊத்துறீங்க. இப்போ பாரு, ஸ்மெல்ல தூக்குது. ஆஹா, செம்மையா இருக்கு. சாப்பிட உங்களுக்கு பாய். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் வணக்கம். சேனல் பேர் என்ன மறந்துச்சு? ஐயோ அடப்பாவிங்களா, அதெல்லாம் அவன்கிட்ட கேட்டேன். நீ சொல்லுமா. சவுதி குசைன். நீங்களாம் விளாக்குறாங்களா? நான் கேமராமேன் ஆயிடுறேன்.